டெல்லி சுல்தானகம் சுமார் 300 வருஷத்துக்கும் மேல இந்தியாவை ஆட்சி செஞ்ச ஒரு பேரரசோட கதையை தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அடிமைகளா இருந்தவங்க எப்படி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இந்திய துணைக்கண்டத்தை 300 வருஷங்களுக்கு மேல ஆட்சி செஞ்சாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? வாங்க இந்த கேள்விக்கான பதில தான் நாம இன்னைக்கு தேட போறோம். முதல்ல டெல்லி சுல்தானகத்தோட ஆணி வேற நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அந்த காலகட்டத்துல ஆசியா முழுசும் பரவிக்கிட்டு இருந்த ஒரு ரொம்பவே வித்தியாசமான ராணுவ மற்றும் அரசியல் முறை பத்தி தெரிஞ்சுக்கணும். இது உண்மையிலே நம்ப முடியாத ஒரு கதை. அதாவது அடிமைகளா இருந்து ஆட்சிக்கு வந்த கதை. மத்திய ஆசியாமில இருந்து துருக்கிய இளைஞர்களை அடிமைகளா வாங்கி அவங்களுக்கு ரொம்ப கடுமையான ராணுவ பயிற்சி கொடுப்பாங்க. காலப்போக்குல இவங்க தங்களோட எஜமானர்களுக்கே விசுவாசமான தளபதிகளா, ஏன் சில சமயம் ஆட்சியாளர்களாவே மாறிடுவாங்க. அப்படி கோரி முகமதோட வெற்றிகளுக்கு பிறகு 1206ஆம் வருஷம் குத்புதீன் ஐபக்னு ஒரு மம்லுக் தளபதி தன்னையே டெல்லியோட முதல் சுல்தானா அறிவிச்சுக்கிட்டார். பாருங்க, இந்த ஒரு நிகழ்வு தான் இந்தியாவோட வரலாற்றை மாத்தப்போற ஒரு புதிய பேரரசுக்கு அஸ்திவாரம் போட்டது. சுல்தானகத்தோட ஆரம்ப காலகட்டம், அதாவது மம்லுக் வம்சம், அப்புறம் வந்த கல்ஜி வம்சத்தோட ஆட்சியில பேரரசர் ரொம்ப கடுமையா ஒருங்கிணைச்சு வேக வேகமா விரிவுபடுத்தினாங்க. இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அந்த கடைசி பாயிண்ட் தான். ஒரு பக்கம் செங்கிஸ்கானோட வம்சாவளி பெர்ஷியாவையும் கிழக்கு ஐரோப்பாவையும் சூறையாடிட்டு இருந்தப்போ அவங்கள தடுத்து நிறுத்தின உலகத்தோட ஒரு சில சக்திகள்ல டெல்லி சுல்தானகமும் ஒண்ணு. அப்போ உங்களோட ராணுவ பலம் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாத்துக்கோங்க. அதே நேரத்துல தென்னிந்தியா வரைக்கும் படையெடுத்து ஒரு புத்தம் புது இந்தோ இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கும் அடித்தளம் போட்டாங்க. அப்புறம் துக்ளக் வம்சத்தோட ஆட்சியில, அதாவது 14ஆம் நூற்றாண்டுல சுல்தானகம் தன்னோட உச்சத்தை தொட்டுச்சு. இந்திய துணைக்கண்டத்தோட பெரும்பாலான பகுதிகள் அவங்க கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. ஆனா இந்த உச்சக்கட்ட வளர்ச்சிக்குள்ள ஒரு பெரிய முரண்பாடும் ஒளிஞ்சிருந்தது. ஆனா நான் சொன்ன மாதிரி இந்த உச்சம் ஒரு முரண்பாடாவும் இருந்துச்சு. இந்த முரண்பாட்டுக்கு சரியான உதாரணம் அவங்களோட ரொம்ப பிரபலமான ஆட்சியாளரான சுல்தான் முகமது பின் துக்ளக் தான். அவர் உண்மையிலே ஒரு பெரிய மேதை, பரந்த அறிவு கொண்டவர். ஆனா பிரச்சனை என்னன்னா, அவரோட பிரம்மாண்டமான திட்டங்கள் எல்லாமே செயல்படுத்தப்பட்ட விதத்துல பெரிய தோல்வியா முடிஞ்சுது. துக்ளக்கோட 2 பெரிய திட்டங்கள் மொத்தமா சொதப்பிடுச்சு. ஒன்னு, தலைநகர டெல்லியில இருந்து பல 100 மைல் தள்ளி தெற்கே இருந்த தௌலதாபாத்துக்கு மாத்துனது. இந்த கட்டாய இடமாற்றத்தால ஆயிரக்கணக்கான பேர் இறந்தாங்க. 2வது, வெள்ளி நாணயங்களுக்கு பதிலா செப்பு நாணயங்களை அறிமுகப்படுத்தினது. இதனால என்னாச்சுன்னா, ஜனங்க அவங்க வீட்லயே கள்ள நாணயம் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது நாட்டோட பொருளாதாரத்தையே தலைகீழா புரட்டி போட்டுடுச்சு. இந்த தோல்விகள் தான் பேரரசோட வீழ்ச்சிக்கு ஆரம்ப புள்ளியா அமைஞ்சது. சரி, இப்போ போர்கள், அரசியல் வெற்றிகள் இதையெல்லாம் தாண்டி டெல்லி சுல்தானகம் இந்திய கலாச்சாரத்துல என்ன மாதிரியான ஆழமான, அதே சமயம் சிக்கலான மாற்றங்களை ஏற்படுத்துச்சுன்னு பார்க்கலாம். பல 100 வருஷங்களா நடந்த இந்த கலாச்சார பரிமாற்றம் இன்னைக்கும் நாம பார்க்கக்கூடிய ஒரு கலவையான கலாச்சாரத்தை உருவாக்குச்சு. இன்னைக்கு நாம பேசுற ஹிந்தி, உருது மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான இந்துஸ்தானி மொழி இந்த காலகட்டத்துல தான் உருவாச்சு. இதனால இந்தியா உலக அளவுல இருந்த இஸ்லாமிய சமூகத்தோடவும் வர்த்தகத்தோடவும் ரொம்ப நெருக்கமா இணைய ஆரம்பிச்சது. இந்த காலகட்டத்துல உருவான கட்டிடக்கலை ரொம்பவே தனித்துவமானது. இந்து கோவில்களில் இருக்கிற மாதிரி உருவ சிற்பங்கள் இல்லாம, ஆனா டெல்லியில இருக்கிற குதுப் மினார் மாதிரி பிரமிக்க வைக்கிற புது வடிவங்களை உருவாக்குனாங்க. மத்திய ஆசியாவோட குவிமாடங்களும் வளைவுகளும் இந்தியாவோட பாரம்பரிய சிற்ப வேலைப்பாடுகளும் ஒன்னு சேர்ந்து ஒரு புது ஸ்டைலையே உருவாக்குச்சு. ஆனா இந்த கலாச்சார பரிமாற்றத்தோட இன்னொரு பக்கம் கடுமையான மோதல்களும் இருந்துச்சு. இதோட தாக்கத்தை நாம வரலாற்று ஆதாரங்கள் மூலமா இன்னும் தெளிவா பார்க்கலாம். பிரபல வரலாற்று ஆய்வாளர் ரிச்சர்ட் ஈட்டனோட ரீசர்ச் அடிப்படையில தான் இந்த டேபிள பாக்குறோம். இதுல ஒவ்வொரு வம்சத்தோட ராணுவ படையெடுப்புகள் அப்போவும் நடந்த கோயில் இடிப்புகள் பத்தின பதிவுகள் இருக்கு. அதாவது அந்த காலகட்டத்துல ஒரு இடத்த ஜெயிக்கும்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறது ஒரு தொடர்ச்சியான விஷயமா இருந்திருக்கு. துக்ளக் வம்சத்தோட வீழ்ச்சிக்கு அப்புறம் 1398ல தைமூர் டெல்லிய சூறையாடினதுக்கு அப்புறம் சுல்தானகம் அதோட பழைய பெருமையெல்லாம் இழந்து ஒரு நிழல் மாதிரிதான் இருந்துச்சு. அப்போ ஒரு பிரபலமான நகைச்சுவை இருந்துச்சு. உலகத்தோட அரசரோட ராஜ்யம் டெல்லியிலிருந்து பாலம் வரைக்கும் தான் அப்படின்னு மக்கள் கேலி பண்ணாங்களாம். ஒரு காலத்துல அவ்ளோ பெரிய பேரரசா இருந்தது எப்படி டெல்லியை சுத்தி சில மைல்களுக்குள்ள சுருங்கிடுச்சுன்னு பாருங்க. பேரரசோட கடைசி அத்தியாயம் உள்நாட்டு பிரச்சனையால தான் ஆரம்பிச்சது.
லோடி வம்சம் கொஞ்ச காலத்துக்கு ஒரு எழுச்சியை கொண்டு வந்தாலும் சுல்தான் இப்ராஹிம் லோடி தன்னோட சொந்த பிரபுக்களையே எதிரியா ஆக்கிக்கிட்டார். இதனால கோவமடைஞ்ச பிரபுக்கள் இந்திய வரலாற்றே மாத்தப் போற ஒரு வேலையை செஞ்சாங்க. முகலாய போர் தலைவரான பாபரை இந்தியாவுக்கு படையெடுத்து வரச்சொல்லி கூப்பிட்டாங்க. முதல் பானிபட் போர்ல பாபரோட படைகள் இப்ராஹிம் லோடிய தோற்கடிச்சது. அதோட 370 வருஷமா இருந்த ஒரு பேரரசு முடிவுக்கு வந்து இந்தியால அடுத்த பெரிய சக்தியான முகலாய பேரரசுக்கு வழிவிட்டுச்சு. அப்போ டெல்லி சுல்தானகம் பத்தி நாம என்ன தெரிஞ்சுக்கணும்? இது முரண்பாடுகள் நிறைஞ்ச ஒரு காலகட்டம். ஒரு பக்கம் இது வெற்றி அழிவுன்னு ஒரு சக்தியா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இதுவே புதிய கலை மொழி கலாச்சாரத்தை உருவாக்கி இந்திய துணைக்கண்டத்தோட முகத்தே மாத்தி அமைச்சுது. அப்போ இதோட உண்மையான மரபு எது? படைப்பாற்றலா இல்ல அழிவா? இந்த கேள்விக்கான பதில் இன்னிக்கும் வரலாற்றுல விவாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்கு.